டித்வா புயல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இறுதியாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி 486 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 486. இந்த அறிக்கை நேற்றிரவு 7 மணியளவில் வெளியிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இடர் முகாமித்துவ நிலையம்தான் இந்த அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டே வருகின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள் இந்த அறிக்கையை வெளியிடுவார்கள். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக பிற்பகல் 4 மணிக்கு வெளியான அறிக்கையின்படி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 481 இருந்தது. பிறகு நேற்றிரவு 7 மணிக்கு வெளியான இறுதி அறிக்கையின்படி 486 அதிகரித்திருக்கிறது. 5 பேருடைய மரணம் அதில் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டே வருகிறது. இறுதியாக வெளிவந்த அறிக்கையின்படி 341 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 341. அப்ப காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த காணாமல் போனவர்கள் தான் பிறகு சடலங்களாக மீட்கப்படுகின்ற போது இங்கால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுதுன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2-3 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே நேரத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போனது, அதே நேரம் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போனது. அது மிகவும் ஒரு ஆபத்தான கட்டம் என்று சொல்லலாமே என்று சொன்னால், அந்த புயல் மற்றது வெள்ளம் மண் சரிவு அதெல்லாம் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் அப்படி நடந்தது. ஆனால் இப்போ காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சு கொண்டே போகுது. இன்னமுமே 341 பேர் காணாமல் போயிருக்கிறோம்ன்றது ஒரு துயரமான விஷயம்தான். அதே நேரம் இன்னமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாடு பெரும்பாலும் இயல்பு நிலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. பாதைகள் எல்லாம் சீரமைக்கப்படுது, பாலங்கள் கட்டப்படுது, மின் வசதிகள் வழங்கப்படுது. இப்படியான பலவிதமான வேலைகள் இரவு பகல் பார்க்காமல் 24 மணி நேரமும் செய்யப்படுது. ஆனாலும் கூட இன்னமுமே 1,71,778 பேர் 1,71,778 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சேதமாகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2303 வீடுகள் 2303 வீடுகள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை 52,489 அதிகரித்திருக்கிறது. எனவே பகுதி அளவில் சேதமடைஞ்சாலும் அந்த வீட்டில் இருக்க முடியாது தானே. இப்போ ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் எப்படி இருக்கிறது மழை பெய்யும் போது. அதனால் 1,71,778 பேர் இன்னமுமே இடைத்தங்கல் முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் குறிப்பிட்ட சில வாரங்களுக்கோ அல்லது ஒரு சில மாதங்களுக்கோ தொடர்ச்சியாக இடைத்தங்கல் முகாம்களில் இருக்க வேண்டி இருக்குமே என்று சொன்னால், அவசரமாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது தானே. ஏன்னா வீடு அமைக்கிற பணின்றது உடனடியாக செய்ய முடியாது. எனவே அந்த ஒரு அவல நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது நேற்றிரவு 7 மணிக்கு வெளியான இறுதி அறிக்கையாகும். அடுத்த அறிக்கை இன்று காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மாவட்டங்களுக்கு தொடர் மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாகும். சிவப்பு எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும், சிவப்பு எச்சரிக்கை என்று சொன்னால் அதிகூடிய ஆபத்தை குறிக்கின்ற எச்சரிக்கை. எனவே அந்த 4 மாவட்டங்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை. கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பதுளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவுக்கான எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மழை வீழ்ச்சிக்கான எச்சரிக்கை ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இதற்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி. எனவே மண் சரிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகுந்த அவதானமாக இருங்கள். அது மிக மிக முக்கியமானது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய புனர்வாழ்வுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். மொத்தமாக ஜனாதிபதி அவர்களால் 1029 கோடி ரூபாய் 1029 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 187.2 கோடி ரூபாய் 187.2 கோடி ரூபாய். இதில் அதிகளவு நிதியை பெறுகின்ற மாவட்டம் மன்னார் மாவட்டம். ஏனென்று சொன்னால் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகளவு பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்த மாவட்டம் மன்னார் மாவட்டம் தான். மன்னார் மாவட்டத்துக்கு 95.4 கோடி ரூபாய் 95.4 கோடி ரூபாய். யாழ் மாவட்டத்துக்கு 36.5 கோடி ரூபாய். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 20.6 கோடி ரூபாய். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 18.9 கோடி ரூபாய். வவுனியா மாவட்டத்துக்கு 15.8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன்
சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் வந்து மன்னார் மாவட்டம் அதிகளவு பாதிப்புகளை சந்தித்த மாவட்டம் என்று சொன்னதானே. மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 37,993 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 38,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு மன்னார் மாவட்டத்தில். அதே நேரம் 1,25,000 பேர் வரையில், அதாவது 38,000 குடும்பங்களைச் சேர்ந்த 1,25,000 உறுப்பினர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். மன்னார் மாவட்டத்தில் பதிவான இறப்புகளினுடைய எண்ணிக்கை 2 ஆகும். மன்னார் மாவட்டத்தில் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்ட வீடுகளினுடைய எண்ணிக்கை 16, பகுதி அளவில் அளிக்கப்பட்ட வீடுகளினுடைய எண்ணிக்கை 81. அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் வந்து 6,092 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வீடுகள் சேதமடைந்ததன் காரணமாக. எனவே ஒப்பீட்டளவில் வந்து வடமாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்டம் தான் அதிக அளவு பாதிப்புகளை சந்தித்த மாவட்டமாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியுள்ளார். இந்த வெள்ளம் மண் சரிவு காரணமாக தனிய மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படையில் இயற்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் விலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஏராளமான கால்நடைகள் வந்து இதுவரைக்கும் காணாமல் போயிருக்கின்றன. பல கால்நடைகள் வந்து ஆடு மாடுகள் என்று சொல்லி பல கால்நடைகள் வந்து உயிரிழந்திருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 30 லட்சம் கோழிகள் எல்லாமே வந்து முட்டை போடுற கோழிகளாம் அவளாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன, கொல்லப்பட்டிருக்கின்றன இந்த புயல் காரணமாக, இந்த வெள்ளம் காரணமாக. எனவே 30 லட்சம் முட்டை போடுற கோழிகள் என்று சொன்னால் அது பெரிய எண்ணிக்கை தானே. அதனால் வந்து முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேக்கரிகள் உரிமையாளர் சங்கம் சொல்லியிருக்குது. எனவே இது பண்டிகை காலம் தானே. இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, அங்கால வந்து நியூ இயர் வரப்போகுது. எனவே வந்து பண்டிகை காலத்தில் வந்து கட்டாயம் பேக்கரி பொருட்களுக்கான டிமாண்ட் இருக்குன்னு தானே. இப்போ கேக் அடிக்கிறதா இருக்கலாம், அல்லது எந்த விதமான பேக்கரி பொருளுக்கும் டிமாண்ட் இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் வந்து முட்டைக்கு தட்டுப்பாடு என்று சொன்னால் பேக்கரி பொருட்களுக்கான விலையும் வந்து அதிகரிக்கும். என இப்போ முட்டைக்கான தட்டுப்பாடு இப்போ என்று சொல்லல, முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். எனவே பண்டிகை காலத்தில் வந்து வரக்கூடிய இந்த முட்டை தட்டுப்பாட்டை வந்து நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் இலங்கையில் ஒவ்வொரு தடவையும் முட்டைக்கான தட்டுப்பாடு வரைக்குள்ள பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறது. எனவே இந்த முறை வந்து பண்டிகை காலத்தில் இந்தியாவிலிருந்து முட்டைகள் இறக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே 30 லட்சம் முட்டை போடுற கோழிகள் வந்து உயிரிழந்தது வந்து அதுவும் ஒரு அதிர்ச்சியான செய்தி தானே. வரவு செலவு திட்டத்தினுடைய இறுதி வாக்கெடுப்பு இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற இருக்கின்றது. அனுர அரசாங்கத்தினுடைய 2வது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து இது மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று சொல்லப்பட்டது. ஏராளமான நல்ல விஷயங்கள் பொதுமக்களுக்கு இருக்கின்றமை சுட்டிக்காட்டப்பட்டது. அதே வேளையில் அந்த துண்டு விழும் தொகை என்று சொல்லுவோம், பற்றாக்குறை, அதுவும் வந்து கணிசமான அளவில் இருந்தது. எனவே அந்த துண்டு விழும் தொகையை வந்து ஈடு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகளால் வந்து சுட்டி காட்டப்பட்டிருந்தது. போன முறை வந்து 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடந்தது தானே. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிசயிக்கத்தக்க வகையில் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் மலையக மக்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கிறது இந்த வரவு செலவு திட்டம். எனவே மலையக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் ஆதரவாக. இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த வாக்கெடுப்பில் வந்து எஸ்ஜேபி கட்சி இருக்குதானே, சஜித் பிரேமதாஸ் என்ற எஸ்ஜேபி கட்சி அவைகளும் இலங்கை தமிழரசு கட்சிக்காரரும் வந்து வெளிநடப்பு செய்ய போயினோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறோம். தங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து இப்போ வாக்கெடுப்பு வேண்டாம் என்று சொல்லி கேட்டவையாம். ஏன்னு சொன்னால் நாட்டில் பேரிடர் தானே, இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வாக்கெடுப்பு வேண்டாம் என்று சொல்லி, ஆனால் அரசாங்கம் அதை கேட்கல என்று சொல்லி அதன் காரணமாக தாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லி அவையில் அறிவிச்சிருக்கிறோம். போன முறை ஆதரவாக வாக்களித்த அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு என்ன செய்ய போகின்றார்கள், எப்படி வாக்களிக்கப் போகின்றார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நோக்கோடு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்து அது இப்போ போய்கொண்டிருக்குது. அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காக வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பண உதவிகள் கிடைத்து வருகின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே அது சம்பந்தமான செய்திகளை சொல்லியிருந்தாங்க. அதாவது வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் இப்போ தொழில் நிமித்தமாக வெளிநாட்டுக்கு வந்திருப்பினம் தானே, அவையெல்லாம் கூட காசு அனுப்பினோம் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,470 பேர்
13,470 பேர் காசு அனுப்பியிருக்கணும். அவ்வளோ பேரும் சேர்ந்து அனுப்பின காசினுடைய மொத்த பெறுமதி எவ்வளோ தெரியுமா? 700 மில்லியன் ரூபாய். 700 மில்லியன் ரூபாய் காசு இதுவரைக்கும் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் பெரும்பாலும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற, வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்துக்கு இன்னும் அதிக அளவு பணம் சேரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக ஒரு கருத்தோவியம் ஒன்று பார்ப்போம். கடந்த 4-5 நாட்களாகவே நாங்கள் எந்த ஒரு கருத்தோவியமும் பார்க்கல. இன்றைக்கு ஒரு கருத்தோவியம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை லைட்டாக பெய்தொன்று இருக்குது. அங்கால நிறைய பெட்டிகளும் பாசல்களும் இருக்குது. எல்லாத்துலேயும் உதவி 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கைக்கு ஏராளமான உதவிகள், நெச்சு பார்க்க முடியாத உதவிகள் குவிஞ்சு கொண்டே இருக்குது. எனவே உதவிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இதயங்கள் கிடக்குது. நிறைய இதயங்கள் மண்ணுக்குள்ளே இருக்குது. அதில் ஆக்கள் இல்லை, மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. எனவே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போன அந்த ஆக்களோட இதயமா, அவர்கள் தான் நன்றி சொல்கிறார்களா என்று சொல்லி ஒரு உருக்கமான ஒரு கருத்தோவியம் தான் இது. யோசிச்சு பார்த்தா சில ஆழமான அர்த்தங்கள் இதில் இருக்குது. எனவே இந்த கருத்தோவியத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோன்றுகிறது, என்ன மாதிரியான உணர்வுகள் வருகிறது என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.